நண்பர்களே, நம்ம ராசிபுரத்தில் இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல. என்ன நடந்துச்சுன்னு நீங்களே வீடியோவில் போய் பாருங்க. ராசிபுரத்தில் வந்து அடையாளமாக இருந்த அரசமர விநாயகர் கோயில் மரம் பக்கத்தில் இருந்த மரம்லாம் சாஞ்சு போயிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரில. வாங்க போய் பார்க்கலாம் அப்படியே. போகிற பக்கம்லாம் மரம் கார் மேலேயும் வீட்டு மேலேயும் எல்லாம் சாய்ஞ்சி இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டம். பத்தாவதுக்கு ஒரு வீட்டு சதுரே சரிஞ்சு பொதுமக்கள் மேலே விழுந்திருக்கு. அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கூட நம்மளுக்கு தெரியல. அந்தளவுக்கு மழை பெஞ்சிருக்குது நம்ம ராசிபுரத்தில். எங்கே யார் போனாலும் கொஞ்சம் மழை டைமில் கொஞ்சம் பார்த்து நிதானமாக போங்க. நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்குள்ளே கண்டிப்பாக அந்த பொதுமக்கள் மேலே செவு விழுந்துச்சுல்ல, அது என்னாச்சுன்னு கேட்டுட்டு சொல்லிடுறேன். எந்த வீடியோவாக இருந்தாலும் சரி. பாருங்களேன், ராசிபுரத்தில் நானும் சுற்றுறேன், எல்லா இடத்துலையும் மரம் விழுந்து கிடக்கு. அந்த அளவுக்கு பெஞ்சிக்குது மழை. ராசிபுரத்தில் இருக்கிற எல்லா பெரிய பெரிய மரம்லாம் சாஞ்சு போச்சு. எந்த பக்கம் போனாலும் அடைச்சி வச்சுட்டாங்க. பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குல்ல. வேரோட எல்லாம் சாஞ்சு போயிருக்கு. பாருங்க, நீங்களே பாருங்க. இதுக்கே நம்ம இப்படி கஷ்டப்படுறோமே. புயல் இல்லை சுனாமிலாம் வருது. அங்கே இருக்க மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் யோசிக்கக்குள்ள ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாருங்க, எந்த பக்கம் போனாலும் சரி மழை விழுந்துருக்கு. பார்த்தது கரண்ட் கம்பம் வேறு சாஞ்சிருந்துச்சு, ஒயரில் பிஞ்சு இருந்துச்சு. இன்னும் எத்தனை இடத்துல விழுந்துச்சு தெரியல. நாங்கள் போகிற வழியில் மட்டும் கவர் பண்ணோம். உங்கள் வீட்டுக்கிட்டேயும் ராசிபுரத்தில் இருக்கிறவங்க யாரும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கிட்டே எதோ மரம் இல்லை கம்பம் எதோ விழுந்துருந்துச்சுன்னா கமெண்டில் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.